ஒரு கிராமத்துல ஒரு அனாதை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப ஏழை. பணம் இருந்தா தான் மகிழ்ச்சியா இருக்கணும்னு இல்ல. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாவே அவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நம்ம வீட்ல குழாய திறந்த உடனே தண்ணி வர மாதிரி எல்லாம் வராதுங்க. அதனால தெருமுனையில இருக்கிற குழாயில தினமும் 2 வாளிய எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து அதை வீட்ல நிரப்பி வைக்கிறது அவனோட அன்றாட பணியில ஒண்ணு. அவன் கிட்ட 2 வாளி தாங்க இருந்துச்சு. அதுல ஒண்ணு ஓட்ட வாளி, இன்னொன்னு நல்ல வாளி. இவன் தினமும் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஓட்ட வாளியில அரை வாளி தான் தண்ணி மிச்சம் இருக்கும். அப்போ ஒரு தடவை அவன் தண்ணி எடுத்துட்டு வந்தான்னா 1.5 வாளி தண்ணி தான் அவனால எடுத்துட்டு வந்து ஊத்த முடியும். இத தினமும் பார்த்துட்டு வர அந்த நல்ல வாளிக்கு நம்ம மனுஷங்கள மாதிரியே ஒரு மண்டக்கணம் இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த ஓட்ட வாளியால நம்ம எஜமானுக்கு வேலை ஜாஸ்தி ஆகுது, ஆனா நாம அப்படி இல்லைன்னு பந்தா பண்ணிக்கிட்டு மண்டக்கணமா இருந்துச்சு. ஓட்டவாளிக்கு இத பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நம்மள ஒருத்தர் மட்டமா நினைச்சா யாருக்கு தாங்க சங்கடமா இருக்காது. ஒரு நாள் நல்ல வாளி ஓட்டவாளிய பார்த்து, "உன்னாலதான் நம்ம எஜமா இத்தனை தடவை அலைய வேண்டியிருக்கு" அப்படின்னு நேரடியாவே திட்டிடுச்சுங்க. ஏற்கனவே சங்கடத்துல இருந்த நம்ம ஓட்டவாளிக்கு இப்போ அழுக பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அதனால அந்த ஓட்டவாளி தன்னோட எஜமான் தனியா சந்திச்சு, "என்னைய உடைச்சு போட்டுடுங்க, வேற ஒரு நல்ல வாளிய வாங்கிக்கோங்க, என்னால உங்க நேரம் வீணாகி தினமும் இத்தனை தடவை அலையுறீங்கன்னு" கெஞ்சி கேட்டுக்குச்சு. அதுக்கு அந்த ஏழை பையன் சிரிச்சுக்கிட்டே, "அட பைத்தியமே, உன்னை உடைச்சு போட்டுட்டு எப்படி என் செடிகளுக்கு எல்லாம் சுலபமா தண்ணி ஊத்துவேன்" அப்படின்னு கேட்டான். உடஞ்ச வாளிக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா அந்த பையன் வாளிய தூக்கிக்கிட்டு வெளியே கொண்டு போய் அவன் தினமும் தண்ணி கொண்டு வர்ற பாதைய காமிச்சான். பாதையோட வலது பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான். அங்க அவன் வளர்த்துட்டு வர பூச்செடிங்க எல்லாம் செழிப்பா இருந்துச்சு. "தினமும் உன்னை என்னோட வலது கையில தான் தூக்கிட்டு வருவேன், கவனிச்சிருக்கியா?" அப்படின்னு வாளிய பார்த்து கேட்டான். "இந்த பூச்செடிங்க எல்லாம் தினமும் நான் உன்னை தூக்கிட்டு வரும்போது சிந்தும் இல்லையா தண்ணி, அதுல இருந்து தான் வளர்ந்துச்சு. எங்க இப்ப சொல்லு, நீ என்னோட நேரத்தை வீணடிக்கிறியா இல்லாட்டி மிச்சப்படுத்துறியா?" அப்படின்னு கேட்டான். உண்மையை உணர்ந்த அந்த உடஞ்ச வாளி சோகத்தை மறந்து சிரிச்சுச்சு. இனிமே நல்ல வாளி என்ன சொன்னாலும் கண்டுக்க போறதில்லன்னு ஒரு முடிவு பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அது சந்தோஷமா வாழ்ந்துச்சு. இத கேள்விப்பட்ட நம்ம நல்ல வாளி இனிமேல் உடஞ்ச வாளிய ஒன்னும் சொல்லக்கூடாது சாமி அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிச்சு. நாமளும் நம்மளோட வாழ்க்கையில இந்த ஓட்ட வாளிக்கு இருக்கிற மாதிரி சிறு சிறு குறைகளோட தாங்க இருப்போம். ஆனா அதை பெருசுபடுத்தாம நம்மளால என்ன விஷயம் முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அதோட பலன் நமக்கு கிடைக்கும். என்னப்பா குறைகளை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன். நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் மிஸ்டர் பீன் பார்த்து ரசிச்சிருப்போம். இந்த நிகழ்ச்சி நல்லா பாத்தீங்கன்னா அதுல வசனம்ங்கிறதே அவ்வளவா இருக்காது. இருந்தாலும் அது நல்ல சிரிப்பான நிகழ்ச்சியா இருந்துச்சு. அது ஏன்னா அதுல நடிச்ச ரோவன் அட்கின்சனுக்கு வசனம் பேசுறதுக்கு சரியா வராது. அந்த குறையையே அவர் வெற்றிக்கான படியா மாத்தி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த புது வருஷத்துல நாமும் நம்ம கிட்ட இருக்கிற குறைய வெற்றிக்கான படியா மாத்தி வாழ்க்கையில முன்னேறி சாதிச்சு காட்டுவோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு அருண்குமார்.